பெண்களை சித்திரவதை பண்றதுக்காகவே பேஸ்மெண்ட்ல கட்டப்பட்டிருந்த சீக்ரெட் சாம்பஸ். அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாம, சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியாம, தன்னுடைய சொந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கே தெரியாம, தன்னுடைய வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே ஒருத்தன் தனியாளா ஒரு சுரங்க பாதையை ஒன்று தோண்டி இருக்கான். அதுலயும் உள்ளார நிறைய ரூம்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சுரங்கம். இன்னைக்கு நம்ம ஒரு குற்றவாளியை பத்தி பார்க்க போறது கிடையாது. ஏன்னா இவனை சாதாரணமா நம்ம குற்றவாளி அப்படின்னு சொல்லிட முடியாது. இவன் ஒரு விதமான டெவில் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இவன் சுரங்க பாதை தோண்டி உள்ளுக்குள்ள சில ரூம்ஸ் எல்லாம் வச்சு அந்த ரூம்குள்ள பொண்ணுங்களை என்ன பண்ணா அப்படிங்கறத உங்களால கொஞ்சம் கூட இமேஜின் பண்ண முடியாது. அவ்வளோ மோசமான பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ்க்குள்ள இருக்கு. நம்மளுடைய சேனலுக்குள்ள கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். சைனால இருக்க ஜாங்யாங் அப்படின்ற பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் லூங்யாங். இது செப்டம்பர் 2011 இங்க இருக்கக்கூடிய எமர்ஜென்சி சர்வீஸ்க்கு ஒரு கால் வருது. இந்த கால் வந்தது பாத்தீங்கன்னா நைட் டைம்ல அந்த லிமிட்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க. இப்ப அந்த ஸ்டேஷனுக்குள்ள பாத்தீங்கன்னா வெறும் 2 போலீஸ் ஆபீசர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அப்ப ஸ்டேஷனுக்கு அந்த காலை போலீஸ் ஆபீசர்ஸ் பிக் பண்றாங்க. பிக் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த போன் ரிசீவர்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு பயங்கரமா திணற மாதிரியான ஒரு குரல் கேக்குது. ஆபீசர்ஸும் என்னாச்சுன்னு சொல்லுங்க, பதட்டப்படாதீங்க, எதா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே இங்க என்னோட உயிருக்கு பிரச்சனை, எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. கூடவே என்ன ஒருத்தன் கடத்தி வச்சிருந்தான், நான் அவங்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியில வந்துட்டேன். ஆனா மறுபடியும் அவன் என்ன பிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி எனக்கு பயமாவே இருக்கு. அதனால சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் உங்களை கடத்தி வச்சிருக்காங்களா, யாரு மாதிரி, எதுக்கு கடத்தினா, அவங்களோட பேரு தெரியுமா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை கேட்கறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு உங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமே நான் பதில் சொல்றேன், ஆனா இப்போ என்ன காப்பாத்துங்க, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட போலீஸ் ஆபீசர் சரி இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு நிஜமாலுமே தெரியல, ஒரு இருட்டா இருக்கிறதுனால எனக்கு ஒண்ணுமே புரியல, எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எமர்ஜென்சி கால்ல இருக்கிற அந்த போலீஸ் ஆபீசர் நீங்க எதுக்குமே பதட்டப்படாதீங்க, இந்த போன் சிக்னலோடைய லொகேஷனை கண்டுபிடிச்சு அடுத்த கொஞ்ச நேரத்தில் நாங்க அங்க இருப்போம், நீங்க எங்கேயும் போகாம அங்கேயே ஒரு இடத்துல ஒளிஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலே போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த நம்பரை ட்ராக் பண்றாங்க. அந்த ஸ்பாட்டுக்குமே போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. அந்த பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்த அந்த சமயத்துல ஒளிஞ்சிருந்த அந்த பொண்ணு லைட்டா வெளியில எட்டி பாக்குறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு வெளியிலே வராங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த பொண்ணு கிட்ட நீங்க தான் கால் பண்ணதா, இன்னும் இவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கிறீங்க, ட்ரெஸ் எல்லாம் இவ்வளவு அழுக்கா இருக்கு, நீங்க ரொம்பவே டயர்டா இருக்கீங்களே, யாரும் உங்களை கடத்தி வச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன மட்டும் கிடையாது சார், என்ன மாதிரி இன்னும் நிறைய பொண்ணுங்களை அவன் கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்படியோ வீட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சு வந்துட்டேன், தயவு செஞ்சு போயிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த பொண்ணுங்களையுமே காப்பாத்துங்க சார், அவங்க ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த பொண்ணுகிட்ட சரி உங்களை எங்க கடத்தி வச்சிருந்தாங்க, அந்த இடத்துடைய அட்ரஸை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க கைவான் ரோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரன் டவுன் பிளேஸ்ல தான் அந்த வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுடைய அடையாளத்தையும் சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியாக அந்த இடத்துக்கு போறாங்க. போயிட்டு அந்த வீட்டையுமே கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க சொன்ன மாதிரி அந்த வீடு இல்லை, அந்த வீடு பார்க்கறதுக்கு ரொம்பவே சாதாரணமான ஒரு வீடாக தான் இருக்கு. இவங்க உள்ளார போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இவங்க அந்த வீட்டுக்குள்ள போன அந்த சமயத்துல அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்லை. கதவு லாக் ஆயிருக்கு, ஜன்னல் எல்லாமே கம்ப்ளீட்டா சாத்தி இருக்கு. அந்த வீட்டுக்கு வெளியில் நின்று பார்த்து அந்த சமயத்துல இந்த வீட்டுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு மோசமான விஷயம் நடக்குதா அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு தடையுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த வீடு அவ்வளவு அமைதியா இருக்கு. இவங்களுக்கு இந்த அட்ரஸ் சொன்ன தப்பிச்சு வந்த அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்பவே டயர்டா இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்களை மட்டும் தான் கேதர் பண்ண முடிஞ்சது. அதனால அவங்கள பாத்தீங்கன்னா பார்த்த உடனே ஹாஸ்பிட்டல கூட்டு போயிட்டு அட்மிட் பண்றாங்க. அவங்க இருக்கக்கூடிய இந்த நிலைமையில மறுபடியும் போயிட்டு நம்ம அவங்கள தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த வீட்டுக்கு
பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் போயிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு இந்த மாதிரி எதனாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கவங்களாம் அப்படியா, அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு உள்ளார இருந்து எதனாச்சும் கத்துற மாதிரி அழுகிற மாதிரியான சத்தம்லாம் கேட்டுச்சா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வீடுகள்ல இருக்கவங்க அந்த மாதிரியான எந்த ஒரு சத்தத்தையுமே இது வரைக்கும் நாங்க கேட்டதே இல்லை சார். ஆனா அப்பப்போ ஒரு 2-3 வருஷமா ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற மாதிரியான ஒரு சவுண்ட் வந்துட்டு எங்களுக்கு கேட்டுட்டே இருக்கும். சரி வீட்டை எதனாச்சும் ஆல்டர் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி நாங்க அதை பெருசாவே கண்டுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வெளியில போயிட்டு நின்று பாக்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்த மாதிரி எதுவுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த ஹவுஸ் ஓனருடைய பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஹவுஸ் ஓனருடைய பேரு லீஹவ் அப்படின்னு தெரியுது. இந்த லீஹவ் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. சரி வேற எதனாச்சும் சந்தேகப்படுற மாதிரி இந்த ஏரியாவில் நடக்குது அப்படின்றத செக் பண்றதுக்காக போலீஸ் ஆபீசர்ஸ் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தாங்க. இப்படி பார்த்ததுல நைட் டைம்ல ஒரே ஒரு வேன் மட்டும் சந்தேகப்படுற மாதிரி வந்துட்டு போறது இவங்களுக்கு தெரியுது. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த வேன் வந்துட்டு யாருடையது அப்படிங்கறத செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தெரிஞ்ச அந்த வேனுடைய நம்பரை வச்சு அந்த வேனுடைய ஓனர் யார் அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வேனுடைய ஓனர் வேற யாரும் கிடையாது, லீஹவ் தான். இதனால போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு லைட்டா லீஹவ் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அந்த வீடு யாருடைய பேர்ல இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால அந்த வீட்டுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தப்ப அந்த வீடும் லீஹவ் அப்படின்ற அந்த நபருடைய பேர்ல தான் இருந்திருக்கு. சரி இப்போ நாம லீஹவ் யார் அப்படிங்கிற பேக்ரவுண்ட் செக் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. லீஹவ் 1977ல ஹெனன் ப்ரோவின்ஸ்ல நன்யாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பிறந்திருக்கான். இவனோட ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா வசதிலாம் கிடையாது, ரொம்பவே ஏழ்மையான ஒரு ஃபேமிலி. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃபை தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இவனுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரே ஒரு ஆசை மட்டும்தான், நம்மளும் நம்மளுடைய அப்பா அம்மா மாதிரி கஷ்டப்படக்கூடாது, நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சான். லீஹவ் வந்துட்டு காலேஜ் முடிக்கிறான். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா லூயாங் அப்படின்ற ஒரு சிட்டிக்கு போறான். அங்க இருக்கக்கூடிய லூயாங் ஃபயர் பியூரோல ஃபயர் ஃபைட்டரா இவனுக்கு போஸ்டிங் கிடைக்குது. அந்த வேலையை வந்துட்டு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா பண்றான். இப்போ லூஹவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு வேலை. அங்க இருக்கிறவங்க ஃபயர் ஃபைட்டர்ஸை ஒரு ஹீரோவா தான் பார்ப்பாங்க. இப்படி சில வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கான். 2009ல அவனுடைய லைஃப் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகுது. அதனால ஃபயர் ஃபைட்டர் வேலையை விட்டுட்டு டெக்னிக்கல் ஜாப்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கிறான். இவனுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் கிளர்க் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் ஜாபே கிடைக்குது. சரி வேலை கிடைச்சிருச்சு, கொஞ்சம் நம்ம செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்டமா நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றான். இதுக்கப்புறமா இவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி பார்த்துட்டு இருந்ததுல இவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்குது. அந்த பொண்ணுக்கு 24 வயசு. பார்த்த உடனே இவங்களுக்கு பிடிச்சு போகுது. ஒரு கட்டத்துல மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணமும் நடந்து முடியுது. இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில மாசத்திலே வந்துட்டு அவங்க பிரெக்னென்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து தப்பிச்சு வந்து இந்த சமயத்துல அந்த குழந்தைக்கு வந்துட்டு 8 மாசம். இந்த விஷயங்கள் எல்லாமே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரியுது. இது மட்டும் கிடையாது, லீஹவுக்கு இன்னொரு வீடுமே இருக்குது அப்படின்ற விஷயமும் தெரியுது. சொல்ல போனா அந்த வீடு தான் இவனுடைய உண்மையான வீடு. அந்த வீட்டுக்குள்ளதான் லீஹவுடைய ஒய்ஃப் குழந்தையெல்லாம் இருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் இப்ப அந்த வீட்டுடைய அட்ரஸை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாங்க. லீஹவுடைய ஒய்ஃப் வந்துட்டு கதவை திறந்துட்டு வெளியில வராங்க. வெளியில வந்த உடனே என்னாச்சு சார், எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த பொண்ணை பார்த்து இது லீஹவுடைய வீடு அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களும் ஆமா சார் அப்படின்னு சொல்ல, அப்ப லீஹவ் கூப்பிடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவங்க வந்துட்டு இல்ல சார், லீஹவ் வந்துட்டு வீட்டுல இல்ல, ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆபீசர்ஸ் உங்களுடைய ஹஸ்பண்ட் எப்போ வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு கேட்க, ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா டெய்லியுமே காலையில 9 மணிக்கெல்லாம் ஒரு ஆபீஸ் போயிடுவார் சார், போயிட்டு மறுபடியும் சாயந்தரம் 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாரு. அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் எடுத்து பாக்குறாரு சார். அதனால ஈவினிங் கொஞ்ச நேரம் இருந்துட்டு மறுபடியும் அந்த வேலையை பார்க்கறதுக்கு கிளம்பிடுவாரு. அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கை முடிச்சுட்டு நைட் அவர் வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடும். சில சமயங்கள்ல அடுத்த நாள் காலையில தான் வருவார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்க கிட்ட உங்களுக்கு இன்னொரு வீடு இருக்குல்ல, அங்க நீங்க எப்ப கடைசியா போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்ட லீஹவுடைய ஒய்ஃப்க்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல. என்ன சார் சொல்றீங்க, எங்களுக்கு ஒரே ஒரு வீடு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் கிளியர் ஆகுது. இவன் அவனோட ஒய்ஃபுக்கும் வீட்டுல இருக்கவங்க யாருக்குமே தெரியாம தான் இன்னொரு வீட்டை வாங்கியிருக்கான் அப்படின்னு. இப்போ லீஹவுடைய ஒய்ஃப் வந்துட்டு சார் எதனாச்சும் பிரச்சனையா, எதா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, போலீஸ் ஆபீசர்ஸ் உங்களுடைய ஹஸ்பண்ட் மேல ஒரு பொண்ணு வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. அந்த பொண்ணு வந்துட்டு உங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்கள கடத்தி இத்தனை நாள் வச்சிருந்ததா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் உங்க ஹஸ்பண்டை பார்க்க வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட அவருடைய ஒய்ஃப் வந்துட்டு என்ன சார் சொல்றீங்க, அப்படியே கண்டிப்பா அது வந்துட்டு என்னுடைய ஹஸ்பண்டா இருக்காது, நீங்க வேற யாரையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், தெளிவா யார் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ஓ அப்படின்னு உங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்னசென்ட்டா, உங்களுக்கு தெரியாம எதையுமே
எதுவுமே பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு வீட்டுடைய டாக்குமெண்ட் எடுத்து இவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ல லீஹோவுடைய பேர் போட்டிருக்கு, லீஹோவுடைய டீடைல்ஸ் எல்லாம் இருக்குது. இதை பார்த்து அவங்க ஒய்ஃப்க்கு பயங்கரமான ஒரு ஷாக். அடுத்ததா போலீஸ் ஆபீசர்ஸ் லீஹோவுடைய ஆபீஸ் அட்ரஸை வாங்கிக்கிட்டு அவங்களுடைய ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க போயிட்டு லீஹோ வந்துட்டு இங்கே தான் இருக்காரா, இங்க தான் ஒரு வேலை பார்க்கறாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க ஆமா அப்படின்னு சொல்றாங்க. சரி லீஹோட்ட பேசணும், கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஆபீசர்ஸ் கேட்டதுக்கு இல்ல சார் இன்னைக்கு லீஹோ வந்துட்டு ஆபீஸ்க்கு வரல, இன்னைக்கு லீஹோ ஆபீஸ்க்கு லீவ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் இப்பதான் நாங்க அவரோட வீட்டுக்கு போறோம், வீட்டுல போய் கேட்டா ஆபீஸ்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க, நீங்க ஆபீஸ்க்கு வந்தா லீவுன்னு சொல்றீங்க, அப்ப லீஹோ வந்துட்டு எங்க, எதுக்கு நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க, உங்களோட ஆபீஸ் விஷயமா எதனாச்சும் வெளியில அமைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஆபீஸ்ல இருந்தவங்க ஹச்ஆருக்கு கனெக்ட் பண்ணி அவர் வேலை விஷயமா எங்கேயாச்சும் வெளில போயிருக்காரான்னு பாக்குறாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் ஆபீஸ்ல இருந்தவங்க கிட்டலாம் சரி சொல்லுங்க லீஹோ வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு கேரக்டர், உங்க கிட்டலாம் எப்படி நடந்து பாரு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு ஆபீஸ்ல இருந்தவங்க எல்லாருமே சார் லீஹோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர், அவர் ஆபீஸ்க்கு வருவாரு, அவருடைய வேலையை வந்துட்டு சின்சியரா பாப்பாரு, அப்புறம் கிளம்பி போயிடுவாரு, தேவையில்லாம யாருக்கிட்டையுமே பேச மாட்டாரு, தேவையில்லாம யாருக்கிட்டையுமே வச்சுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா போலீஸ் ஆபீசர்ஸ் லீஹோவுடைய ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கிறாங்க. அவருடைய ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா லீஹோ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு நபர் தான், அவன் ரொம்ப ரொம்ப கூச்ச சுபாவம், பொண்ணுங்கிட்டலாம் வந்துட்டு பேசவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு அவனை ஃபயர் ஃபைட்டர் வேலையில் இருந்த வரைக்கும் மட்டும்தான் தெரியும், அதுக்கப்புறம் அவன் எப்படியானா அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா லீஹோ வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர மாதிரி தெரியல, ஒருவேளை லீஹோ தலைமறைவா கூட இருக்கலாம், நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், உடனடியாக அந்த வீட்டை வந்துட்டு சர்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த வீட்டை சர்ச் பண்றதுக்கான சர்ச் வாரண்ட்டை வாங்குறாங்க. சர்ச் வாரண்ட் கிடைச்ச கையோட அடுத்த நிமிஷமே அவங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அந்த வீட்டுடைய லாக்கை ஓப்பன் பண்ணி எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே உள்ளே போகிறாங்க. இப்படி உள்ளார போய் பார்த்தப்ப தப்பிச்சு வந்த அந்த பொண்ணு சொன்ன மாதிரி எதுவுமே அந்த வீட்டில் இல்லை. அந்த வீடு ரொம்பவே நார்மலாக இருக்குது, அங்கே சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லா ரூமுக்குமே போய் பார்த்துட்டாங்க. அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு ரொம்பவே பாதிக்கப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பொண்ணு சொன்னிச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே, ஒருவேளை அந்த பொண்ணு கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யோசிச்சாங்க. சரி இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ள தேடுறதுக்கு எதுவுமே இல்லை, தேடினாலும் ஒன்றும் கிடைக்க போறதில்ல, நம்ம வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சும்மா அந்த இருக்கிற ரூம்குள்ளே வந்துட்டு சுத்திட்டு வெளியில போறாங்க. இப்படி ஒவ்வொரு ரூமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்த அந்த சமயத்துல கரெக்டா குறிப்பிட்ட ஒரே ஒரு இடத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா சத்தம் கேட்டிருக்கு. அதே ஃப்ளோர்ல மற்ற இடங்கள்ல கால் வைக்கிறப்ப குதிக்கிறப்ப ஒரு மாதிரியான சவுண்டும், கரெக்டா பர்டிகுலரா ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான சவுண்டும் கேட்டிருக்கு. இவங்க காலை வச்சு டேப் பண்ணி பார்த்த அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள வேற என்னமோ இருக்கு. இந்த ஃப்ளோர்ல வந்துட்டு நடந்தாலும் இல்ல தட்டி பார்த்தாலும் மட்டும்தான் இதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா கொஞ்சம் கூட கண்டுபிடிக்காத மாதிரி அந்த ஃப்ளோரை சீம்லெஸ்ஸா போட்டிருக்காங்க. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அதை ஓபன் பண்ணி பார்க்கறாங்க. பார்த்தப்ப ஒரே ஒரு ஆள் மட்டும் உள்ளார நுழையிற மாதிரியான ஒரு குழி வந்துட்டு ஆழமா போயிருக்கு. அந்த குழிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நபர் மட்டும் தான் இறங்க முடியும். சரி இதுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் போலீஸ் ஆஃபீஸர்ஸை வெளியிலே நிக்க வச்சுட்டு 3 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தரா அந்த குழிக்குள்ள இறங்குறாங்க. இது ஒரு சுரங்க பாதை மாதிரி போகுது. கிட்டத்தட்ட 20 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே போய் பார்க்கறப்ப அங்க சில சாம்பர்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இப்படி பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த சாம்பர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளியராலாம் தெரிய கிடையாது. சொல்ல போனா உள்ளார ஃபுல்லா ஒரு இருட்டா இருந்திருக்கு. உள்ள வந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவரோட கையில இருக்கிற டார்ச் லைட் எடுத்து அடிச்சப்பதான் உள்ளார ரூம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது. முதல்ல போன போலீஸ் ஆஃபீஸர் கையில டார்ச்சை வச்சுக்கிட்டு சுத்தி என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அடிச்சு பார்த்திருக்காரு. சடனா அடிச்சப்ப அங்க இருந்த முதல் ரூம்ல 3 பொண்ணுங்க வந்துட்டு எந்த விதமான அசையுமே இல்லாம உறைஞ்சு போன மாதிரி அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. டக்குன்னு இதை பார்த்தா போலீஸ் ஆஃபீஸருக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இதெல்லாம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விடாம என்னாச்சு உங்களுக்கு ஓகே தானே, இங்க பாருங்க என்னை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டே இருக்காங்க. அந்த 3 பொண்ணுங்கள ஒரு பொண்ணு வந்துட்டு லைட்டா அப்படி தலையை திருப்பி பார்த்திருக்கு. பார்த்தப்ப வந்திருக்கிறது போலீஸ் தான் அப்படிங்கறது இவங்களுக்கு 5 நிமிஷம் கழிச்சு தான் புரியுது. இவங்களுக்கு புரிஞ்ச உடனே அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு சார் எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்தி அழுதுருக்கு. இந்த அழுகிற சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் மீதி இருக்கக்கூடிய 2 பொண்ணுங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க நம்மள காப்பாத்திடுவாங்க அப்படிங்கறதையும் ரியலைஸ் பண்றாங்க. அந்த 3 பொண்ணுங்களையுமே சாம்பருக்குள்ள வச்சு கட்டி போட்டிருக்காங்க. அவங்களோட கையில இருக்கக்கூடிய கட்டு விலங்கு எல்லாத்தையுமே அவுத்து விட்டு அந்த சுரங்கப்பாதையுடைய குழி வழியா கொஞ்சம் கொஞ்சமா மேனேஜ் பண்ணி ஒவ்வொரு பொண்ணா வெளியில அனுப்புறாங்க. இப்படி 3 பொண்ணுங்களையுமே காப்பாத்தி வெளியில அனுப்புறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் அங்க இருக்கக்கூடிய அந்த சுரங்கப்பாதை சாம்பர் அதுக்குள்ள இதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க ஒரு கபோர்ட் இருக்கிறத இவங்க பார்த்திருக்காங்க. அந்த கபோர்டை ஓபன் பண்ணி பார்த்தப்ப உள்ளார ரொம்ப மோசமான ஒரு பழைய தட்டு இருந்திருக்கு. இந்த இரும்பால செய்யப்பட்ட கை விலங்கெல்லாம் இருந்திருக்கு. அந்த
அந்த ரூம்குள்ள போலீஸ் ஆபீசர்ஸ்னால நிக்க கூட முடியல. அந்த லெவலுக்கு ரொம்ப மோசமா வந்துட்டு ஸ்மெல் அடிச்சிருக்கு. இந்த ஸ்மெல் வந்துட்டு அந்த ரூம் கிட்ட போகும்போது மட்டும் கிடையாது, சுரங்க பாதையில இருந்து அவங்க கீழே இறங்கும் போதே வந்துட்டு வந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ்னால அந்த ரூம்குள்ள முழுசா 10 நிமிஷம் கூட இருக்க முடியல. எல்லாருமே கச்சிப்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு தான் வந்துட்டு அந்த ரூம்குள்ள இருந்திருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட அந்த சாம்பருக்குள்ள தான் கடந்த 2 வருஷமா அங்க இருந்த பொண்ணுங்களாம் அடிமைகளா இருந்திருக்காங்க. ரொம்பவும் கொடூரமா ஸ்மெல் அடிச்சதுனால அங்க இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர்ஸ் வாமிட்டே பண்றாரு. டார்ச்சை மாத்தி மாத்தி அடிச்சு பார்த்துட்டு இருந்த அந்த சமயத்துல அங்க மண்ணெல்லாம் போட்டு குமிச்சு வச்சிருக்க மாதிரி இருந்தது. அந்த மண்ணை பார்த்த உடனே அந்த ஆபீசருக்கு டவுட் வருது. உடனே அவரு அங்க குமிச்சு வச்சிருக்க அந்த மண்ணெல்லாம் வந்துட்டு தோண்டி பாக்குறாரு. இப்படி தோண்டிட்டு இருந்த அந்த சமயத்துல இவரோட கையில வந்துட்டு முடி சிக்குது. என்னது இது முடி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருக்காரு. கம்ப்ளீட்டா வந்துட்டு முடியா வந்திருக்கு. அதனால அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இன்னுமே வந்துட்டு நல்லா அந்த மண்ணெல்லாம் பறிச்சு விடுறாங்க. இப்படி கொஞ்சம் குழி மாதிரி பறிச்சு உள்ள பார்த்தப்ப உள்ளார ரொம்ப மோசமா அழுகி போன நிலைமையில 2 பொண்ணுங்களுடைய சடலம் வந்துட்டு கிடைச்சிருக்கு. இந்த லெவலுக்கு மோசமா அழுகி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கிறது ஆணோடைய சடலமா இல்ல பெண்ணுடைய சடலமா அப்படின்னு கூட தெரியல. அந்த லெவலுக்கு மோசமா அரிச்சு கம்ப்ளீட் டீகம்போஸ் ஆன ஸ்டேஜில் இருந்திருக்கு. உள்ள போன போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அடுத்தடுத்து அதிர்ச்சியான பல விஷயங்கள் வந்துட்டு தெரிய வருது. பக்கத்தில் இருந்த இன்னொரு ரூம்ல போய் பாக்குறாங்க. அவங்க போய் பார்த்தப்ப மேகசின்ஸ், அப்புறம் புக்ஸ், வீடியோ கேமரா, ட்ரைபேட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி ஷூட்டிங்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, உள்ளார வந்துட்டு கம்ப்யூட்டர் இருந்திருக்கு, ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டும் இருந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் மேற்கொண்டு சர்ச் பண்ணப்ப உள்ளார நிறைய பைப் லைன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அதுல சில பைப் லைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மூச்சு விடணும் அப்படிங்கறதுக்காக ஆக்சிஜன் சப்ளைக்காக விட்டுருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இந்த சுரங்க பாதைக்குள்ள இருந்து இவங்க முடிஞ்ச வரைக்கும் கத்தி பார்த்திருக்காங்க. ஆனா வெளியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு யாருக்குமே வந்துட்டு அந்த சத்தம் கேட்கல. இப்படி உள்ள இருக்கக்கூடிய இந்த சாம்பர்ல எவ்வளவு சத்தமா கத்தினாலும் வெளியில் இருக்கவங்களுக்கு கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி இவன் செட்டப் பண்ணியிருக்கான். இதெல்லாம் பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இது சாதாரண விஷயம் மாதிரி தெரியல. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அங்க இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்ததில்ல. உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ் ஃபாரன்சிக் டீமுக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நிமிஷத்துல எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. உள்ளார என்னென்ன எவிடன்ஸ் கிடைக்குதோ எல்லாத்தையுமே வந்துட்டு கலெக்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆபீசர்ஸ் காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்து அந்த 3 பொண்ணுங்களையுமே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஏன்னா அந்த 3 பேர்த்தோட நிலைமை வந்துட்டு ரொம்ப 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 மோசமா இருந்தது. மேற்கொண்டு அந்த சுரங்க பாதைக்கு கீழே புதைக்கப்பட்டிருந்த அந்த 2 சடலத்தையுமே வந்துட்டு ஃபாரன்சிக் டீம் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க கலெக்ட் பண்ண அந்த டீகம்போஸ் ஆன அந்த சடலத்தோடைய போன் ஸ்ட்ரக்சரை பார்த்த உடனே இது 2மே வந்துட்டு பொண்ணுங்க தான் அப்படின்றது டாக்டர் சொல்றாங்க. அந்த சுரங்கத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 3 பேர்த்து மீட் எடுத்திருக்காங்க. 2 பேர் வந்துட்டு சடலமா கிடைச்சிருக்காங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தப்பிச்சு வெளியில வந்திருக்கு. மொத்தம் 6 பொண்ணுங்க. கண்டிப்பா இவங்களுடைய சொந்தக்காரங்களாம் இவங்களை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்க. அதனால மிஸ்ஸிங் பர்சன் கேசஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்க யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்ப முதல்ல கிடைச்ச பொண்ணு, அப்புறம் கிடைச்ச அந்த 3 பொண்ணுங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க அந்த 4 பொண்ணுங்களுமே போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்களோட கண்டிஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவங்க ஏதோ ஒரு பயங்கரமான மென்டல் டிராமால இருந்தாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு மிஸ்ஸிங் பர்சன் கேசஸ் தேடினப்ப அவங்களுக்கு பெருசா எதுவுமே கிடையாது. இப்ப அட்மிட் ஆயிருக்க அந்த பொண்ணுங்க, இவங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த சடலம், இது எல்லாத்தையுமே வச்சு ஃபாரன்சிக் டீம் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த பொண்ணுங்க எல்லாமே 16ல இருந்து 23 வயசுக்கு உள்ளார தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல உள்ள என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கறத லிகோவை விசாரிச்சா மட்டும்தான் தெரியும். போலீஸ் ஆபீசர்ஸ் இன்னொரு பக்கம் லிகோவுமே வந்துட்டு தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 48 மணி நேரம் கழிச்சு லிகோவுடைய செல்போன் சிக்னல் எல்லாம் வச்சு ட்ராக் பண்ணி தான் வந்துட்டு இந்த லிகோவை பிடிக்கிறாங்க. இப்போ லிகோவை கூட்டிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷனுடைய ஸ்டார்டிங்ல எல்லாம் என்னது நான் எதுவுமே பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா ரொம்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னா அவனால அப்படி பேச முடியல. ஒரு கட்டத்துல நடந்த எல்லா உண்மைகளுமே ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுபடி பாத்தீங்க அப்படின்னா லிகோ வந்துட்டு அவனுடைய ஒய்ஃபுக்கு தெரியாம 2019ல ஒரு வீட்டை ஒண்ணு வாங்குறான். அந்த வீட்டுக்குள்ள பக்கத்துல இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாம கிட்டத்தட்ட 1 வருஷமா உள்ளார சுரங்க பாதையை தனியாளா இருந்து தோண்டி இருக்கான். இப்படி அந்த வீட்டுக்குள்ள பள்ளம் தோண்டும் போது அதுல வரக்கூடிய மண்ணு எல்லாத்தையுமே வந்துட்டு இவன் ஒரு பேக்குள்ள போட்டு டெய்லி அவன் பைக்ல வெளியில போகும்போதெல்லாம் போய் போட்டு வந்துருவான். இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா குழி தோன்றது, அந்த மண்ணை பேக்ல போட்டு பைக்ல எடுத்துட்டு போயிட்டு வெளியில போறது அப்படின்னு சொல்லி 1 வருஷமா யாருக்குமே தெரியாம அந்த வீட்டுக்குள்ள சிமெண்ட்டை கொண்டு போறது, கம்பியை கொண்டு போறதுன்னு எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு உள்ளார ரூம்ஸ் எல்லாம் வந்துட்டு கட்டியிருக்கான். ஏற்கனவே வந்துட்டு ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல ஃபயர் ஃபைட்டரா வேலை பார்த்ததுனால எதை எப்படி கட்டணும், எப்படி தோண்டணும் அப்படிங்கிற எல்லா டெக்னிக்ஸுமே அவனுக்கு கிளியரா தெரிஞ்சிருந்தது. இவன் மாட்டிக்க கூடாது அப்படிங்கறதுனால அவனோட ஒய்ஃப் கிட்ட எனக்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் ஒரு வேலை வந்திருக்கு, கண்டிப்பா நீங்க பண்ணுங்க, எனக்கு பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால ஈவினிங்க்கு மேல நான் போயிட்டு அந்த ஒர்க்கையுமே பார்க்கணும், பார்த்துட்டு வரும்போது சில சமயங்கள்ல லேட் ஆயிடும், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவன் ஒய்ஃப் கிட்ட பேசியிருக்கான். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவனோட ஒய்ஃப் வந்துட்டு அவன் சொல்ற எல்லாத்தையுமே வந்து நம்பி இருக்காங்க.
இப்போ கூட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து நடந்ததெல்லாம் சொல்லலை, இந்த மாதிரியான ஆதாரங்கள்லாம் காட்டல அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்குமே அவனோட ஒய்ஃப் வந்துட்டு நம்பி இருக்க மாட்டாங்க. இவங்கன்னு மட்டும் கிடையாது, இவனுக்கு சுற்றி இருக்கிறவங்க, நெய்பர்ஸ், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய கொலீக்ஸ் அப்படின்னு சொல்லி யாருமே இந்த விஷயத்த நம்பலை. இவனுடைய ரொட்டீன் கேட்டிங்க அப்படின்னா காலையில் சாப்பிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்குமே இவன் ஆஃபீஸ் போவான். ஆஃபீஸ் போயிட்டு இவன் வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்ச நேரம் அவனோட ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சரி எனக்கு இன்னொரு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சாயந்தரமே கிளம்பி போயிடுவான். இப்படி கிளம்பி போயிட்டு சுரங்கப்பாதைக்கான வேலை, ரூம் கட்டுறதுக்கான வேலை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்திருக்கான். அந்த வேலை எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம் சில நேரங்களில் நைட்டு நேரமாவே வீட்டுக்கு வந்துருவான். இப்படியே ஒரு வருஷம் போகுது. ஓரளவுக்கு அவனுக்கு தேவையான எல்லா செட்டப்பையுமே வந்துட்டு அண்டர் கிரவுண்ட்ல பண்ணி வைக்கிறான். இந்த லீஹோ வந்துட்டு வெளியில ரொம்பவே பெர்ஃபெக்டான ஒரு ஜென்டில்மேன், ஆனா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான வக்கரமான பாலியல் ஆசைகள்லாம் கொண்ட ஒரு நபர். இவனுடைய இந்த மோசமான ஃபேண்டசியை வந்துட்டு தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நைட் கிளப்ஸ்க்கெல்லாம் போயிருக்கான். அங்க தவறான தொழிலில் ஈடுபடக்கூடிய அந்த பொண்ணுங்க கிட்டலாம் போயிட்டு பேசியிருக்கான், அப்ரோச் பண்ணியிருக்கான். சொல்ல போனா இவன் கடத்தி கூட்டிட்டு வந்து சித்திரவதை பண்ண அத்தனை பொண்ணுங்களையுமே இவன் நைட் பார்ஸ்ல இருந்து தான் கூட்டிட்டு வந்திருக்கான். காரணம் என்னன்னா இவனுடைய மோசமான ஃபேண்டசிஸ்க்குலாம் வந்துட்டு நார்மலான பொண்ணுங்க செட் ஆக மாட்டாங்க, இந்த மாதிரியான பொண்ணுங்க தான் செட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி இவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. ஃபர்ஸ்ட் இவன் ஜாங் அப்படின்ற ஒரு பொண்ணை போயிட்டு அப்ரோச் பண்ணியிருந்திருக்கான். அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். இவன் நான் உங்களுக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆசையை தூண்டி இவனுடைய வீட்டுக்கு வர வச்சிருக்கான். இப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த சுரங்க பாதையை காமிச்சு இதுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை கேட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு. என்ன சொல்றீங்க, இதுக்குள்ள ஏன் நான் போகணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இவன் அந்த பொண்ணுகிட்ட எனக்கு சில வித்தியாசமான ஃபேண்டசிஸ்லாம் இருக்கு, அதனாலதான் நான் சொல்றேன், அதுவும் போக உள்ளார நான் வந்துட்டு பார் செட்டப்லாம் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இல்லாததெல்லாம் சொல்லி அந்த பொண்ணை சம்மதிக்க வச்சு அந்த சுரங்க பாதை வழியா உள்ளார கூட்டிட்டு போறான். இப்படி உள்ள கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அவனுடைய முகமே வந்துட்டு மாறுது. இதுக்கு மேல நீ இங்கதான் இருக்க போற, இந்த இடத்த நீ வந்துட்டு தெளிவா பாத்துக்க, நான் சொல்ற எல்லாத்தையுமே நீ கேட்கணும், இல்ல அப்படின்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு உள்ள வந்து அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பயங்கரமான ஷாக்கா இருந்தது. என்ன பேசுறீங்க, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துன்னு கத்துறாங்க. ஆனா இது எதையுமே வந்து பாத்தீங்கன்னா லீஹோ வந்துட்டு கண்டுக்கவே இல்லை. இன்னும் கூட நல்ல சத்தமா கத்து, யாருக்குமே வெளியில கேட்க போறது இல்லை. ஏன்னா இந்த சுரங்க பாதையை நான் அதுக்கு ஏத்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இதனால உனக்கு வேற வழியே கிடையாது, நான் சொல்றதை மட்டும்தான் நீ கேட்டாகணும், மரியாதையை நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்றேன். அன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப மோசமா தான் நடத்திருக்கான், பயங்கரமா சித்திரவதைப்படுத்திருக்கான், அடிச்சிருக்கான். மறுபடியுமே இதே மாதிரி பார் போயிருக்கான். அங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கிட்ட நிறைய காசு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். இவங்களை எப்படி ஏமாத்தி ட்ராப் பண்ணானோ அதே மாதிரி இந்த ரெண்டாவது பொண்ணையுமே ட்ராப் பண்ணி உள்ள கூட்டிட்டு வரான். இப்ப இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டயுமே ரொம்ப ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருந்திருக்கான். பலமுறை இவங்க கிட்ட ரொம்ப கொடூரமா தவறா நடந்திருக்கான். அதுக்கு மேல நிறைய சித்திரவதைகளும் பண்ணியிருக்கான். இந்த விஷயங்கள்லாம் எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2010 ஜூலைல இருந்து ஆகஸ்டுக்குள்ள நடக்குது. இவங்க ரெண்டு பேர்த்தையுமே இந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள அடைச்சு வச்சு இவன் கொடுமை பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல அந்த பேஸ்மெண்டோடைய வேலை வந்துட்டு ஃபுல்லா கூட முடியல. அந்த ரெண்டு பொண்ணுங்கள ஒரு பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாவே இருந்தாங்க. இதனால அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பிளான் பண்ணி தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்படி இவன் யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயமே இவனுக்கே தெரியாம அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு தடவை தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஏன்னா அந்த பேஸ்மெண்ட் வந்துட்டு ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, அதுக்காக வச்சிருக்கக்கூடிய பைப்ஸ், அதுக்காக வச்சிருக்கக்கூடிய குழி வழியை எப்படியாச்சும் ஏறி மேல போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கு. ஆனா இவங்கிட்ட மாட்டேங்குது. இப்படியே விட்டா இது நம்மளுக்கு தான் பிரச்சனையா வரும் அப்படின்றத இவன் புரிஞ்சுக்கிறான். அதுக்காக இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான க்ளோஸ் பண்ற கேட் இந்த மாதிரி எதுவுமே போட கிடையாது. இவங்க ரெண்டு பேர்த்த நம்ம வீக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்களால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு நடக்க முடியாத அளவுக்கு அடிச்சிருக்கான். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஒன்னு சேரக்கூடாது அப்படிங்கறதுனால இவங்க ரெண்டு பேர்த்தையுமே தனித்தனியா பிரிச்சு மேனிபுலேட் பண்றான். ஆனா எப்படி பார்த்தாலும் அங்க வந்துட்டு ரெண்டு ரூம் தான் இருக்கு. ஒரு ரூம் வந்துட்டு சிஸ்டம்க்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கெல்லாம் பிரிச்சு வச்சிருக்கான். இன்னொரு ரூம் வந்துட்டு இவங்க தூங்குறதுக்காக இருக்கு. அதனால இவங்களை பிரிச்சு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே வந்துட்டு நிறைய மேனிபுலேட் பண்ணி சண்டை முட்டி விடுறான். அந்த ரெண்டுல ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு இவன் வந்துட்டு சாதாரணமான ஆள் கிடையாது, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கான். நீ எனக்கு இவளை சித்திரவதை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணை விட்டு அடிக்க விடுறது, இந்த மாதிரி இன்னொரு பொண்ணை கார்னர் பண்றதுனால இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஆட்டோமேட்டிக்காவே சண்டை வந்திருக்கு. இந்த பேஸ்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கான். அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள தனியா பாத்ரூம் அப்படின்னு கூட எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளேயே தான். மறுபடியும் இவன் பார் போறான். 19 வயசான ஜியான் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்துட்டு உள்ள கூட்டிட்டு வரான். அதோட நிறுத்த
கிடையாது, அடுத்தடுத்து 3 பொண்ணுங்களை வந்துட்டு மறுபடியும் கொண்டு வரான். இது 2011 மார்ச் மே ஜூலை 3 மாசமும் நடக்குது. 20 வயசான ஜாங் அப்படின்ற பொண்ணு, அது கூட 23 வயசான இன்னொரு பொண்ணு, அதோட ஒரு கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 வயசு இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணு, எல்லாத்தையுமே போட்டு பயங்கரமா சித்திரவதை பண்ணியிருக்கான். இதுல முதல்ல கூட்டிட்டு வந்து அந்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு வந்துட்டு இவனுக்கு ரொம்ப தலைவலியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சிருக்கான். அதனால இவன் இன்னொரு பொண்ணுகிட்ட போயிட்டு இந்த பொண்ணை கொலை பண்றதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னா உன்னை நான் வெளியில விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். எப்படி நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியாது, அட்லீஸ்ட் இந்த கொலையை பண்ணிட்டாச்சு நம்ம வெளியில போலாம் அப்படின்னு முடிவெடுத்து அவங்க இவன் சொன்னது எல்லாத்தையுமே உண்மை அப்படின்னு நம்பிட்டு இவன் கழுத்தை நெரிக்கிறப்ப அவங்களுமே வந்துட்டு அந்த பொண்ணை கொலை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இப்படி இவங்க கொலை பண்ணதுக்கு அப்புறம் இறந்து போன அந்த பொண்ணுடைய சடலத்தை அங்க அடுத்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வச்சிருந்த அந்த மண்ணுக்குள்ளேயே போட்டு மூடி வைக்கிறான். இவனோட ஐடியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சிமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து அதை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கறதான். இப்படியே போயிட்டு இருக்கப்பதான் இவனுக்கு காசுக்கான தேவை இருந்தது, மேற்கொண்டு நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சோம். இப்பதான் இவனுக்கு ஒரு ஐடியா வருது. அது என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்களை வச்சு மோசமான வீடியோக்கெல்லாம் எடுத்து அவங்கள லைவ் ஸ்ட்ரீம்ல வர வச்சு அந்த வீடியோக்கள் எல்லாத்தையுமே எடுத்து டார்க் வெப்ல போட்டு அது மூலியமா காசு பார்க்கணும் அப்படின்றது. இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டார்க் வெப் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. கொடூரமான நிறைய பேர் அந்த இடத்துக்குள்ள வந்துட்டு சுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு வீடியோ போடுறவங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்றவனுங்க ஒரு மாதிரி கொடூரமானவனுங்கன்னா அதை பாக்குறவனுங்களுமே வந்துட்டு ரொம்பவே கொடூரமானவங்க தான். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதுல போஸ்ட் பண்றதெல்லாம் நார்மலா நெட்ல போஸ்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் கிடையாது. ரொம்பவே கொடூரமா நீங்க யூகிக்க கூட முடியாத அளவுக்கு ரொம்பவே மோசமா சித்திரவதை பண்ணி போடக்கூடிய வீடியோக்கள். இதெல்லாம் நார்மலான நம்ம பார்க்கக்கூடிய பிரவுசர்ல வந்துட்டு பார்க்க முடியாது. மேற்கொண்டு இதை பத்தின எந்த விதமான டீடைல்ஸுமே நான் வந்துட்டு இங்க சொல்ல விரும்பல. ஃபார் சம் சேஃப்டி ரீசன்ஸ் நான் இதை இங்க ஸ்கிப் பண்ணிடுறேன். அங்க இருக்க பொண்ணுங்க யாருமே தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்றதுனால அவங்க ரொம்பவே வீக்கா தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா. அதனால அடிக்கிறது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் வந்துட்டு சாப்பாடே போடுவானா. இந்த மாதிரியான தப்பான அந்த டார்க் வெப்புக்குள்ள நீங்க ½ ஹவருக்கு அக்சஸ் பண்ணோம்னா இவ்வளவு ரூபாய், நீங்க 1 ஹவருக்கு அக்சஸ் பண்ணோம்னா இவ்வளவு ரூபாய் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்தையுமே வச்சு லைவா ட்ரெஸ் எல்லாம் கழட்ட சொல்லி ரொம்ப மோசமான சில விஷயங்கள் பண்ண வச்சிருக்கான். இந்த ஒரு விஷயத்துக்கு யாருமே ஒத்துக்க கிடையாது. அவங்களெல்லாம் போட்டு பயங்கரமா அடிச்சு சித்திரவதை பண்ணி நீங்க பண்ணிதான் ஆகணும், இல்லைன்னா சித்திரவதை இன்னுமே மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள பண்ண வச்சிருக்கான். இப்படியே போய்கிட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல வந்துட்டு டயர்ட் ஆகுறான். எக்யூப்மெண்ட்ஸ், ஷூட்டிங், எடிட் பண்றது, வீடியோ அனுப்புறது, என்னது இது இதே மாதிரியே போரா இருக்கு, நம்ம வேற எதனாச்சும் பண்ணணும், நேரா போயிட்டு நம்ம எதனாச்சும் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். இவன் இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க இருந்த அந்த ரூமுக்கு பக்கத்திலே தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர், ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இது எல்லாமே இருந்தது. அங்க இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டரை வச்சு தான் வந்துட்டு இந்த வீடியோக்கெல்லாம் அந்த சைட்ல அப்லோட் பண்றது, லைவ் ஸ்ட்ரீம் பண்றது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தான். நம்மளுடைய ஐபி அட்ரஸை வச்சு ஹேக் பண்ணி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனையா மாறிடும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறவங்க யாராச்சும் இந்த கம்ப்யூட்டரை ஹேண்டில் பண்ணி அது மூலியமா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாலும் அது நம்மளுக்கு பிரச்சனையா தான் வந்து முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அதனால இந்த விஷயத்தை இங்க ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அதுக்கு பதில் இவன் வெளியில போயிட்டு டைரக்டாவே சில மோசமான கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பிடிக்கிறான். நீங்க இவங்களை வந்துட்டு அடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமான டீலிங் பேசி அது மூலியமா காசு பார்க்கறான். ஒவ்வொரு டைம் இவன் நைட் கிளப்ஸ் போகும்போது ஒவ்வொரு பொண்ணை மட்டும் கூட்டிக்கிட்டு வேன்குள்ள வச்சு அந்த வேன்ல இருந்து வெளியில போய் விட்டுட்டு மறுபடியும் அந்த வேன்ல கூட்டிட்டு வருவான். இப்படி இவன் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல கெய் அப்படின்ற அந்த பொண்ணுக்கு வந்துட்டு சில பிரச்சனைகள் வருது. அதுவுமே இவன் பண்ண சில சித்திரவதைகள்னால தான். அப்படி அந்த பேஸ்மெண்ட்ல இவன் எந்தெந்த மாதிரியான சித்திரவதைகள்லாம் பண்ணா அப்படின்றதையும் நான் இங்க ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா அதெல்லாம் இங்க டிஸ்கஸ் பண்ணவே முடியாது. இதனால அந்த பொண்ணுக்கு கைனகாலஜி ப்ராப்ளம்லாம் வருது. இதுக்கு மேல இந்த பொண்ணை வச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சான் இவன். அந்த ஆத்திரத்துல பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இதுக்கு மேல அந்த பொண்ணை வந்துட்டு வெளியில விட முடியாது, வெளியில விட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம தான் மாட்டோம் அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். இதனால அவன் அந்த பொண்ணை வந்துட்டு பண்ணாத கொடுமையே இல்லை. அந்த பொண்ணுக்கு சாப்பாடே கொடுக்காம பட்னி போட்டு பயங்கரமா சித்திரவதை பண்ணியிருக்கான். அந்த பொண்ணுடைய மோஷனே வந்துட்டு அந்த பொண்ணை சாப்பிட வச்சிருக்கான். இப்படி கண்டினியூஸா பண்ணதுல ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு சத்து இல்லாம இறந்தே போகுது. இதுக்கு கூட இருக்கக்கூடிய மீதி எல்லா பொண்ணுங்களுமே வந்துட்டு ஹெல்ப் பண்ண வச்சிருக்கான். அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே அவன் அடிமை மாதிரி வேலை வாங்கியிருக்கான். அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சில ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு இவங்க தான் பண்ணியிருக்காங்க. மண்ணு தூக்கிட்டு வர்றது, சிமெண்ட்டை போடுறது, குழியை தோன்றது, உள்ள புதைக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே இவங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்கான். இப்படியே போய்கிட்டு இருந்த சமயத்துல தான் செப்டம்பர் 2011 லியோவுடைய தலையெழுத்தே மாறுற மாதிரி ஒரு நாள் வந்தது. செப்டம்பர் 3 நம்ம ஆரம்பத்தில் பார்த்து தப்பிச்சு வந்த அந்த 23 வயசான அந்த பொண்ணை வந்துட்டு வெளியில கூட்டிக்கிட்டு வேன்குள்ள ஏற்றி அந்த மோசமான கிளைண்ட்டை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருந்திருக்கான். இவன் அங்க இருக்கக்கூடிய ஒரு கிளைண்ட் கிட்ட டீல் பேசிட்டு இருந்த அந்த சமயத்துல இவங்க சாமர்த்தியசாலித்தனமா அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வராங்க. இப்படி வந்த இவங்க தான் ஒளிஞ்சிருந்து நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ் வந்துட்டு வெளியிலேயே தெரிய வருது. 2 வருஷமா அண்டர் கிரவுண்ட்ல வெளிச்சத்தை பார்க்காம பல கொடுமைகளை அனுபவிச்சு கரெக்டான சாப்பாடு இல்லாம தவிச்சதுக்கு அப்புறமா இப்ப
இப்பதான் எல்லாருமே வெளியில வராங்க. வெளியில வந்து இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு விதமான சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்றாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. நவம்பர் 30, 2012 கடைசியா லியோவை கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இவன் என்னென்ன மாதிரியான கொடுமைகளை பண்ணியிருக்கான், அதுக்கான எவிடன்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லாத்தையுமே வந்துட்டு கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சைனாவிலுமே வந்துட்டு ரொம்ப பரபரப்பான ஒரு கேஸா இருந்தது. இவனுக்கு கொடுக்க போற அந்த தீர்ப்புக்காக எல்லா மக்களுமே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியா கோர்ட்ல இவனுக்கு வந்துட்டு மரண தண்டனை வழங்கணும் அப்படின்னு தீர்ப்பாகுது. அதுவும் பொதுமக்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி ஜனவரி 21, 2014 வந்துட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி இவனுக்கு மரண தண்டனை வழங்கப்படுது. இவன் செஞ்ச இந்த பாவத்துக்கெல்லாம் இந்த தண்டனை கூட கம்மி தான். ஆனா இதோட இந்த கேஸ் வந்துட்டு முடிய கிடையாது. பேஸ்மெண்ட்ல இருந்து உயிரோட கூட்டிட்டு வந்து அந்த 3 பொண்ணுங்க, அதுக்கப்புறம் வெளியில தப்பிச்சு வந்த அந்த ஒரு பொண்ணு, 4 பேருக்குமே தண்டனை இருக்குன்னு கோர்ட்டு சொல்லுது. இதுக்காக இந்த தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சுரங்க பாதைக்குள்ள இருந்தப்ப மீதி இருக்கக்கூடிய அந்த 2 பொண்ணுங்களை கொலை பண்றதுக்கு இவங்க 4 பேருமே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இவங்களுமே அந்த 2 பொண்ணுங்களுடைய கடைசி நிமிஷங்களை சித்திரவதை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி கோர்ட்ல வந்துட்டு ஆர்கியூமெண்ட் போகுது. ஆனா இந்த பொண்ணுங்க எல்லாருமே வேற வழி இல்லாம தான் இந்த விஷயங்களை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க. கடைசியா இன்னும் இருந்தாலும் இவங்க பண்ணது தப்பு, இவங்களுக்கு தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. பொதுவா சைனால வந்துட்டு இந்த மாதிரி சித்திரவதை பண்ணி கொலை பண்றவங்களுக்கு தண்டனை ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆனா வேற வழி இல்லாம தான் இவங்க பண்ணாங்க அப்படின்றதுனால இவங்களுக்கு 3 வருஷம் தந்திருக்காங்க. ஆனா உண்மையாலுமே இவங்க வேற வழி இல்லாம உயிருக்கு பயந்து தான் வந்து இதை பண்ணிருக்காங்க. இதுக்கு தண்டனை கொடுக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். 3 வருஷம் ஜெயில இருந்ததுக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே வெளியில வராங்க. வெளியில வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சத்தை பார்த்தா கூட பயமா இருந்திருக்கு. மக்கள் யாருக்கிட்டையுமே அவங்க சகஜமா பேசுறது கிடையாது. தெரியாத நபர்கிட்ட எல்லாம் சுத்தமா அவங்க பேசுறது கிடையாது. இந்த மென்டல் டிராமால இருந்து அந்த சிண்ட்ரோம்ல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறையவே கஷ்டப்படுறாங்க. ஆனா கடைசி வரைக்குமே அந்த விஷயத்துல இருந்து அவங்களால வெளியில வரவே முடியல. இன்னும் சொல்ல போனா அந்த மாதிரியான ஒரு மோசமான இடத்துக்குள்ள இவங்க எல்லாருமே ஒன்னா இருந்திருக்காங்க அப்படின்றதுனால இவங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களை பாத்துக்கிறது கூட விருப்பப்படல. ஏன்னா இப்படி இந்த பொண்ணுங்க ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா மறுபடியும் அவங்களுக்கு அந்த பேஸ்மெண்ட்ல நடந்த அந்த தாட் தான் வருது அப்படிங்கிறதுனால யாருமே வந்துட்டு சந்திச்சுக்காமலே இருந்துக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். பொதுவாக ஒரு கேஸோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தப்பு எதனால நடந்துச்சு, எதனா சேஞ்ச் பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இவனுடைய சைல்ட்ஹுட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமான ஒண்ணு இருக்க கிடையாது. ஆனா இப்படி இவ்வளவு கொடூரமான கொஞ்சம் கூட இமேஜினே பண்ணி பார்க்க முடியாத மாதிரியான விஷயங்களை இவன் பண்ணா அப்படின்றது யாருக்குமே தெரியல. அந்த பேஸ்மெண்ட் ரூம்குள்ள வலிக்குது அப்படின்னும் பசிக்குது அப்படின்னும் எவ்வளவு அவங்க அழுதுருப்பாங்க, எவ்வளவு அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா அத்தனை விஷயங்களையும் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்து இவன் அதுக்கு மேல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான். கம்ப்ளீட்டா ஒரு சாடிஸ்ட். அதனாலதான் இந்த கேஸோட ஆரம்பத்திலே நான் சொல்லியிருப்பேன் ஒரு டெவில் அப்படின்னு. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.